quarantine so okay. better to identify here. Yeah. DJ, can you bring it from India with this quarantine issue? Dr. Ranjini? We have a system. We are doing it, of course. I don't know whether PD, உங்களுக்கு தெரியலையா? Soda pens for the elephant there is a soda pen system. இல்ல அது இல்ல கல்டிவேஷன் செய்யறதுக்குரிய வாய்ப்பு கூடுதலா இருக்கு. அரை விலையில நாங்க கொடுக்கணும். half rate இல்ல 50% சப்சிடில நாங்க சரி எல்லா சப்சிடி கொடுக்கல 50% கொடுத்தா போதும். ஃபர்டிலைசர் ஃபுல்லா கொடுக்கறது தானே எல்லாரும் சும்மா கொடுத்தா சரி. ரெப்ரசன்ட்ல வந்திருந்தவ அவர் ரெப்ரசன்ட்ல very cheap. Yeah, it's a, so we will give that solar fence so 50% subsidy. மேய்ச்சல் தரகள் போதுமான அளவில்லை. மேய்ச்சல் தரகளை உருவாக்கினால் நாங்கள் இந்த கட்டக்காலி அல்லது இந்த மேய்ச்சலுக்கு விடுகின்ற ஆடு மாடுகளை கால்நடைகளை கட்டுப்படுத்தலாம் என்று அந்த வகையில் அதற்கான ஏற்பாடும் செய்யப்படுகின்றது. அதுபோல முந்தி நாங்கள் அந்த முக்கம்பியல் கொடுத்த நாங்கள் அரசாங்கம் கொடுத்தது. அதுபோல இந்த முறையும் ஒரு 50% மானியத்தில் அதை கொடுக்கலாம் என்று சொல்லப்படுது. சரியா? அடுத்தது increase the frequency and coverage of mobile sales of seeds and seedlings. Yeah, now of course we have taken a qualification now. All this time from the central government, central government we supply seeds. So the mobile service as well as with the agrarian service center, we The basic needs. Yeah. So we are allowing. So we will give you the best seeds. Yeah. So whatever you want. விதைகளை அவர்கள் இலகுவாக தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். Certification. We are giving them boxes to now. No, not that sir. Now this is so now these of course we have discussed it. At least 1 or 2 factories to the whole country. Right now we are importing. We are proposing it because through the value. Why don't you start for the northern province also? Yeah, sure, we can do that. So now this is being done by the component from our ministry. It's from the value chain development ministry. From who? From the other parts of we have with the AS. Right. Where in now? அதற்கு நீதிமன்றத்திலே உத்தரவெடுத்திருக்கிறோம். ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே எடுக்கிறதுக்கு உத்தரவெடுக்கிறபடியால் இப்போ ஒரு கிழமை தான் இந்த பிரச்சனையின் முடிவு மாற்றம் ஏற்பட்டிருக்குது. இனி நீதிமன்ற உத்தரவை என்னென்று போகிறதுன்றது அவருடைய பிரதேசம் மாவட்ட மட்டத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கின்றன. அதை நாங்களே தீர்த்து கொள்ளலாம். அதை விடுத்து உங்களுடைய நீண்ட கால திட்டங்கள் சில முக்கியமான பிரச்சனைகளை நீங்கள் முடிந்தால் அவற்றை உடனடியாக தீர்வு காணக்கூடிய மாதிரி இருக்கும். அதனுடைய அந்த வகையிலே எங்களோட கருத்துக்களை சொன்னால் கொள்கை அடிப்படையில் நமது கௌரவ நமது மாண்புமிகு ஜனாதிபதியினுடைய கொள்கை பிரகாரம் இந்த நாட்டிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற நெல்லுக்கு நீங்கள் அரிமார்க்கெட்டின் போட்டியின் மூலம் 50 ரூபாய் விலைக்கு அந்த நெல்லை கொள்வனவு செய்கின்றீர்கள். அதனாலே இந்த யாழ்ப்பாண மக்கள் நல்ல பலன் அடைந்தார். அதே போல now පරිමාර්කට් ඉම්පෝට් කවුද දෙන්නේ? දැන් මේගොල්ලෝ කියන රුපියල් 50යි මේ දුන්නේ 58යිනේ කිලෝ එක. කොහොමද 50 ගියාද? හා? ඊයේ 60 ගියා. சொல்லுங்க. அதே போன்று ஏனைய இந்த மரக்கறி வகைக்கும் நாங்கள் ஒரு 1971-72 ஆண்டு வரை 60 ஆண்டு வரையும் இந்த மரக்கறி இந்த மிளகாய் வெங்காயம் எல்லாவற்றையும் சீடபுரிஞ்சு தான் கொள்வனம் செய்து ஒரு நிதான விலையிலே விற்பனை செய்தது. ஆனால் இன்று அந்த நிலை இல்லாமல் மக்களுடைய பொருட்களை எல்லாம் வியாபாரிமார்கள் பத்துக்கொண்டு கல்வெண்டு வச்சு இந்த சந்தையிலே மோசடி செய்கின்றார்கள். ஆனால் இந்த மோசடியை தடுப்பதற்கு முதல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தங்கள் முன்னிலையிலே கேட்டுக்கொள்கின்றனர். தான் எக்கனாமிக் சென்டர் செய்ய போறேன். யாருக்கு சரி கமிஷன் கொடுக்காங்க. இப்ப நாங்க பேசிக்கு விவசாயம் கிட்ட வந்து நாங்க உங்களுக்கு சாமான் எல்லாம் நான் எடுக்க போறேன். அது வந்து சரியா பிரைஸ் தான் கொடுக்க போறோம். நாங்க அது எடுக்க போறோம். இப்ப அதுக்கு நாங்க வேறொரு சென்டர் தான் சர்வ் பண்ற யாழ்ப்பாணம். இந்த இதை நெல் விளைவிக்கிறதின் பிற்பாடு சிறுதானிய பயிற்சிக்கு இந்த மாடு ஆடு
கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. அதாவது வந்து யாழ் மாவட்டத்திலே தற்பொழுது உயரத்துக்கு கூடுதலான தட்டுப்பாடு நிலவுகின்றது. எனவே வெளி மார்க்கெட்டில் 1000 ரூபா உரம் 2500 ரூபாய்க்கு விற்பனையாகின்றது. தமிழக சேவை நிலையங்களிலே உரங்கள் இல்லை. நெல் வயல்களுக்கு மட்டும் இலவசமாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். விரும்பவத்துக்கு தேவையான உரத்தை 50% அளவுக்கு தமிழக சேவை நிலையங்களிலே வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சான்றுகளும் முதலாவது கோரிக்கையாக கேட்டுக்கொள்கின்றேன். ඒ සහනාධාරය ලොකු කොම්පැනිකාරුත් ගත්තා. ඩෝල් සමාගමත් ගත්තා. ඒ ඔක්කොම මේ සහනාධාරය දුන්නා. හැබැයි දැන් පොර අවශ්‍යතාවය වැඩි වෙලා. දැන් මේ අවුරුද්දේ තව 2,20,000ක් වැඩි වුණා. ඒ නිසා කැබිනට් මණ්ඩලයේ ගිය සතියේ මේකේ තිබුණ ලිමිට් එක දයින් කරලා දැන් ඕපන් කරා. අපිට මේ මාසේ පොඩි හිඟයක් තියෙනවා. ලබන මාසේ ඉඳලා කිසිම හිඟයක් නැහැ. අපි ලබන මාසේ ඉඳලා වීගොවියට ෆුල් සබ්සිඩි එක දෙනවා. අනෙකුත් හැම භෝගයකටම රුපියල් 1,500 ගානේ පොර ටික දෙනවා. මේ සුමාන දෙක පොඩ්ඩක් ප්‍රශ්නයක් තියෙනවා. අපි පොර සානාදාර දෙනවා. இப்ப அவர் வேறொரு மினிஸ்ட்ரி போட்டிருக்கு பாப்படாங்க. இப்ப அது லிஸ்ட் எல்லாம் இப்போ முடிஞ்சிருக்கு. அடுத்த மாசம் இருந்து எல்லாருக்கும் இது கிடைக்கிறது, சப்சிடி கிடைக்கிறது. இதெல்லாம் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வந்து மற்றபடி என்னன்னு சொன்னால் இந்த விவசாய நடவடிக்கைகளும் கால்நடைகளுக்கும் மனிதர்களுக்கும் பெரிய தீங்கு விளைவித்துக் கொண்டிருக்கிறது கட்டாக்காரி நாய்களால. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் நமக்கு கேட்டுக்கொள்கின்றேன். මේ සත්වාන පිළිබඳ මේ කියන්නේ මේ බල්ලන්ගෙන් ලොකු ડોક્ટર ආන්ජනේ Sir, actually the ராஜ்யசபா அந்த சட்டத்தில தான் இருக்கிறது. அனவடியால் local markets. And we have always discussed it with the DCC as well, with the Pradesh Sabha. No, that is only in no. This was a problem before the war. You have to stop that. CLG. Where? ACLG. Pradesh Sabha தான் அந்த மார்க்கெட் பண்றது. அது immediately ஸ்டாப் பண்ண வேணும். அவங்களுக்கு கிடைக்கல. இன்றைக்கு இருந்து ஒரு சாசம் கிடைக்கல. ரைட். யா. இங்க மட்டும் தான் இருக்கிறதா? இந்த பக்கத்துல ஒண்ணும் கிடைக்கலதா? ஏன் அவங்க எல்லாம் விவசாயிகள் எல்லாம் நல்ல வேலை செஞ்சுட்டு வேற யாருக்கு என்ன தெரியும் கமிஷன் கொடுக்குறது? இது நடைமுறை என்னண்டா சார், சபை கோடிக்கணக்கான ரூபாயில டெண்டரை கொடுக்குறாங்க. கொடுத்தவங்க பிற்பாடு விவசாய உற்பத்தி பொருளுக்கு 10% கழிவு, அதை விட 4% டேக்ஸ். 100 கிலோ இப்ப நான் கவர்னர் சொன்னாச்சு. அது நாங்க சின்ன வெங்காயத்துக்கு இலவச காப்புறுதி இல்லை. அதே வந்து சின்ன வெங்காயத்துக்கு இலவச இப்ப நான் சொன்னதானே அதை நாங்க கொடுக்க போறோம். ஒரே பல සීසන් එක පහ සීසන් නෙමෙයිද? ඔව්. ඊළඟ සීසන් පටන් ගන්නවා එක්ස්පෝර්ට් ඇග්‍රිකල්චර් එක කතා කරලා අපිට ඒක අපිට මිස් කියන්න මේක මේ සීසන් එක නෙවෙයි ඊළඟ දැන් සීසන් පටන් අරගෙන ඊළඟ සීසන් එකට අපි එක්ස්පෝර්ට් ඇග්‍රිකල්චර්ත් එක්ක කතා කරලා කහවගා කරන්න පුළුවන් ගොවියෝ ටික අපි අරගෙන අපි දෙන්න කියන්නේ සීඩ්ස් ටික දෙන්නම් කියන්නේ වෙනම සංවිධාන හදන්න කියන්න අපි අවශ්‍ය බීජ ටික දෙන්නම් කියලා මිලදී ගන්නම් කියලා ගොවියෝ උනන්දු කරන්න කියන්නේ. எங்கேயும் இந்த இதிலே கூடுதலான விவசாயிகள் கடன் பெற்று அதுக்கு கடன் பெற்று அவர்களுக்கு கொஞ்சம் பேங்க் ஆஃப் சிலான் கவுண்ட் இஸ் தேர் எனி by tomorrow you have to start the work. We have already paid 1 million, 10 million. 10 million not yet paid, sir. We are given the allocation, no? 10 million. No. අපි 10 million දීලා දෙනවා allocation එක. සාකරමු සාරසුමා. හරි ඉතින් ඒගොල්ලන් පටන් ගන්න කියන allocation එක දුන්නා. කොල ගෙවන්න ඕනේ නැහැ. When the allocation is there, ask them to start. What? Let him finish the work, then only you need to pay, no? Yeah. The allocation is there. யார் அது கான்ட்ராக்ட் யார் செய்யுது? After. இல்ல சார், கான்ட்ராக்ட் என்ன அவார்ட் பண்ணீங்க சார்? How can you talk about the money afterwards? Now we have allocated 10 million. No sir, not yet allocated sir. I think No, 10 million is earmarked already. 10 million is earmarked already. So what is the groundwork? You have to prepare the groundwork, no? Call for quotations and all those things, no? So when the money comes, you can start. This is very obvious thing. Do the groundwork.
Otherwise, you will take another 3 months to advertise and then call quotation, open quotation. So now- டெண்டர் பண்ணு ஸ்டார்ட் பண்ணுங்க. நாங்க சொல்லி கொடுக்குறோம். ரைட். ஓகே சொல்லுங்க. சாரி. அது மிக பிரபலமான ஒரு வாழை பயிர். அந்த பயிர் வந்து எங்களுக்கு உற்பத்திக்கான சரியான விலை கிடைப்பதில்லை. அது தரகர் ஊடாக அந்த எங்களுக்கு விலை கிடைப்பதில்லை. கௌரவ அமைச்சர் அவர்கள் 20ஆம் ஆண்டு කොජානි මේක කියන්නේ මේගොල්ලෝ ඒ ප්‍රදේශයේ හොඳට කෙහෙල් වවනවා. ඒගොල්ලන්ට මිලක් නැහැ කියලා කියන්නේ. මොකක්ද අපිට කරන්න පුළුවන් දීසි? So you telling them telling them now சொல்லுங்க. can you telling them? இந்த கடன்களை சைனாவுக்கு வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு ஏற்பாடாக இருக்கலாம். சீக்கிரத்தில் அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதெல்லாம் பிரச்சனை. இப்போ அங்கத்துக்கு கண்டு சிப்ஸ் அடிக்கிறது ஒரு மிஷின் வாங்க. அந்த சிப்ஸ் அடிக்கிற மிஷினை இதுவரையில இயற்கையில் எங்களுக்கு ஒரு டெக்னாலஜி இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்தியாவிலிருந்து கொண்டாடப்பட்ட மிஷினை அதுக்குரிய டெக்னாலஜி ஆக்களையே கொண்டாதான் அதை இயற்கையில் கண்டதுக்கு ஒரு நாங்கள் தீர்வான ஒரு உறுதியான அரசாங்க கோட்டம் அப்படிதான் எங்களை அதனால வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் நிறைய பாதிப்படைகிறோம். ඒක කවුද කරන්නේ හොයිස් ලින්ක් එක කවුද ඒක මැෂින් එක ගෙනාවේ? yes எல்லாம் சல்லு இருந்தாச்சு. எங்களெல்லாம் நல்லா செஞ்சுட்டு எங்களை பக்கத்துக்கு சாமான எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாச்சு. அது இல்ல இப்ப நிப்பாட்டு இருக்கு. அது ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் வந்து இந்த கமிஷன் எடுக்கிற பிரச்சனை இப்ப நான் கவர்னருக்கு சொன்னேன். உடனே கமிஷனுக்கு சொல்லு அது ஸ்டார்ட் பண்ண சொல்லு. அவங்க ஸ்டார்ட் பண்ண இல்லைன்னா நாங்க போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் போட்டுட்டு நாங்க அவங்க எல்லாம் போடுறோம். அவங்களுக்கு அப்படி இருக்கே கமிஷன்ஸ். எனக்கு சொன்னேன் எல்லாரும் நாங்க வாங்க போறோம். அவங்க வாங்குற இல்லைன்னா நாங்க வாங்குறோம். அடுத்த கட்டமா சார் விவசாயம் මිලක් ප්‍රශ්නයලු අපිට කොහොම එකක් මොකද්ද කරන්න පුළුවන්? නැත්තම් දේශපුර පාකටනෝ இப்ப இந்த கோவிடோட தான் எங்களுக்கு பிரச்சனை இருக்கு. இல்ல இல்லாட்ட வெளிநாட்டுக்கு குட்டையிலும் இந்த கோவிடோட தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஜனவரி வரைக்கும் கொஞ்சம் இருங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணிடும். சரி சார் நன்றி. மற்ற சார் அந்த தீவாத்துல இங்க கூறப்பட்ட அந்த கட்டிடம் அதுக்கு முன்னே இந்த முள்ளு கம்பியில மானிய அடிப்படையில முள்ளு தந்தால் நாங்கள் அதை அடைத்து நிறைய நெல்லை உங்களுடைய எதிர்பார்ப்பை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று கூறிக்கொள்வோம். immediately give it. But now we don't have cash. No, from January only when we can give. No. இப்ப இன்னும் பட்ஜெட் வந்து இல்ல. அடுத்த வருஷம்ல இருந்து நிச்சயமா கொடுக்கணும். இப்ப இந்த பையனும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஜனவரி இருந்து நிச்சயமா தான் கொடுக்கணும். சரியா? வணக்கம். ஒரு காயிரம் கொண்டு போட்டுறேன்னு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்களுக்கு பவர்ஸ் இருக்கு. அந்த கட்டக்காலி காலத்தினால அதை கட்டுப்படுத்த முடியாம இருக்கு. அதுக்கு பிரதேச சரி கமக்கார அமைப்புகள் சரி செய்வதற்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தால் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம் நினைக்கிறோம் சார். உரிய வந்து செய்தால் நாங்கள் தோட்டம் செய்யலாம், பயிர்கள் செய்யலாம். இது காலம் தாழ்த்தி வர்றதால நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. உரம் போடுறது இருந்தால் உரம் போடலாம், உரம் போடுறது ஒன்றும் செய்யலாம். ඔය ප්‍රශ්නෙට මම උත්තර දුන්නා කියලා කියන්නේ ඉස්සලා අහගෙන ඉන්න කියන්නේ. එකම ප්‍රශ්නේ අහන්න එපා කියන්නේ. அதாவது நீங்கள் கேட்கின்ற பிரச்சனைகளுக்கு பல்க் லோனாக கூட்டுறவுகளாக கொடுக்கலாம் என்று நம்புகின்றார்கள். அப்படி நீங்கள் கொடுத்தீங்கள் என்றால் ஒரு 5000 10,000 விவசாயிகள் அதிலிருந்து ஒரு 50,000 அல்லது 1,00,000 ரூபாய் படி பயன் பெறக்கூடியதாக இருக்கும். அன்னை காலத்தில் மக்கள் வங்கியில் ஆளுநர் வந்த பொழுதும் இதை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். ஆனால் அது அந்த நிதியை ஒரு 5% மார்ஜினாக கூட்டுறவு வங்கியில் September of the 50, there are 70 odd doctors are in the list. We are going to take them and we'll send you. Don't worry. Second thing, we have identified 65,000 families as the most vulnerable families. They are the widows and disabled people. Already we have prepared the database as you may promise include these families in your program. Madam, the widows, what we can do is we have a loan scheme called Sitamu. So you bring them into this, right? So we can help them. Even the 65,000 families we will look after, don't worry. Even my president yesterday personally spoke to me and he personally told me to look into those two matters. All these boys who went to the war, who doesn't have hands and all this, we want to help them. And the widows. So you give us, we will definitely look after them.
but the Panimali Board, if they are requesting, we can No, sir. arrange. Paddy marketing board, sir, actually in Jaffna they don't have a store to store the paddy. But in the agrarian services centers, we have some stores we are giving. விலங்கையில சொல்லுங்க, மைக் எடுங்க. They have 3 stores with the agrarian data. என்ன பிரச்சனை? That does not களஞ்சியமா இருந்தது சார். அதுக்கு நாங்க நீங்க ஜியோட ரிக்வெஸ்ட் கொடுங்க. எங்களுக்கு சோர்ஸ் யாழ்ப்பாணம்ல படிக்கு சோர்ஸ் இல்லைன்னா என்னப்பா? இல்ல சார், நாங்க முதல்ல அது முந்தைய நீங்க அதிசய கட்ட உடனே செய்ய வரும். எப்படி நாங்க விவசாயிகளோட பேசுறேன் மார்க்கெட்டிங் போர்டு என்ன செய்ய போறேன்? 4 வருஷத்துக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்க சார். நாகப்படி சரி, 4 வருஷம் மருந்து போடுங்க. இன்னைக்கு சொன்னதானே, நாளைக்கு 1000 ஒண்ணு கொடுங்க ஜிஏக்கு, பிடிபி அவர் கொடுப்பார். சரி, ஓகே சார், நன்றி. கட்டணம் இருக்கிறது. அது வந்து புடவை வியாபாரம் தான் நடக்குது சார். அதை வந்து கைத்தறி கவன சேவை பிரிவை சேர்ந்த மகளிர் சமக்கார அமைப்பு பிரிவுகளுக்கு அந்த கட்டணத்தை வழங்கும் பட்சத்தில் உள்ளூர் உற்பத்திகள் மற்றும் நஞ்சற்ற உணவுகளை அதில் விற்பனை செய்யக்கூடியதாக. ஐயா கொஞ்சம் යන්න ප්‍රශ්නයක් කරගන්න එපා. අපේ ගබඩා කවුරු හරි වෙන කට්ටිය අරන් තියනවා නම් අපි ඒගොල්ලෝ අයින් කරලා වහාම ගොවියන්ට අවශ්‍ය දේ කරනවා. එතකොට අපි ගොවියාගේ වීතික සාතික මිලට ගන්නවා. අපි වීතික මිලට ගන්නවා, ගබඩා ටික හදනවා, ගොවි ජනසේවා මධ්‍යස්ථාන හදනවා, වගාවන්දි ගෙවනවා. ඒ ඔක්කොම අපි කරනවා. එළවලු වගා කරන්න බය නැතුව ඒ එළවලු සියල්ල අපි මිලදී ගන්නවා. ඒ වගේම කිරිගොවි අපි කිරි වලට හොඳ මිල දෙනවා, හරක් පැටව දෙනවා. අපි ඔය කිරිගොවියා ශක්තිමත් කරනවා. බය නැතුව උතුරේ කට්ටියට මේ සත්ත්ව නිෂ්පාදනයේට ගොවිතැනට වැඩ කරන්න කියන අපි ඔක්කොම බලා ගන්නවා. හරි, කිසි දෙයකට බය වෙන්න එපා. අපේ අරමුණ තමයි ආණ්ඩුව අලලුණු මිරිස් ආනයනයක නවත්තන කවුරුදු තුනකින්. ඒ නිසා යාපනයේ ගොවියට කියන බය නැතුව මිරිස් වවන්න කියන, බය නැතුව අල වවන්න කියන, බය නැතුව බීලුණු වවන්න කියන ඔක්කොම අපි මිලදී ගන්නවා. අපි කෙලින්ම මැදිහත් වෙන ගොවියගේ මිලදී ගන්න. බය නැතුව මේව කරන්න කියන්න රක්ෂණය තියෙන ඔක්කොම දිනවා. තාමෙන් ඉස්සර. Okay, okay. Right. Okay. எங்களுக்கு விவசாய குழு வேண்டுகோள் நேரம் போய் கொண்டிருக்கிறது. இந்த மாவட்ட விவசாய குழு கூட்டம் மற்றது பிரதேச விவசாய குழு கூட்டத்தில் உங்களுடைய கோரிக்கைகள் இது தீர்க்கப்படாமல் இருந்தால், அந்த முக்கியமான பிரச்சனை இருந்தால் அதை நீங்க முன்மொழிஞ்சால் எங்களுக்கு பெரிய உதவியா புறாந்து பிரச்சனை எல்லா கூட்டங்களும் கதைச்சிருக்கிறோம். அதான் கதைக்கிறோம். මේ ආපහු එකම ප්‍රශ්නය අහන්නේ කොහොමද මේ සත්වහානි ගැන මම උත්තර දුන්නා. දැන් ආයෙ මගෙන් අහන්න එපා ප්ලීස්. අපි ඔක ගැන කලින් උත්තර දුන්නා. එක ප්‍රශ්න දෙපාරක් අහන්න එපා. භාවිතයෙන් 30% කාබනික පොහොර සඳහා. ඒ නිසා කාබනික පොහොර භාවිතයට පුරුදු වෙන්න කියන්න. තමුනාන්සලා කාබනික පොහොර භාවිතා කරලා උතුරේ එළවලු නිෂ්පාදනය කරන්න පුළුවන් නම් ඔයගලගේ සියලුම එළවලු වලට අපි විදේශීය වෙළඳපොළක් හදලා දෙන්න පුළුවන් අපිට. දැන් අපිට විදේශ රටවලින් විශාල ඉල්ලුමක් තියෙනවා. මොකද උතුරේ අපිට ලොකු මේකක් හදන්න පුළුවන්. ඒ නිසා ගොවියන්ට කියන්න කරුණා කරලා මේ රසායන පොහොර වලින් බැහැර වෙලා කාබනික පොහොර වලට යන්න ඔයගලගේ පොළව තවදුරටත් ආරක්ෂා කරගන්න පුළුවන්. எங்களுடைய அங்கஜன இருங்க ஐயோ ඒකල කියන්න බලාපොරොත්තු වෙන ඉදිරියේ රසායනික පොහොර වලට දුන්නට වැඩිය සානාධාරයක් වැඩි කරලා කාබනික පොහොර වලට දෙන්න බලාපොරොත්තු වෙනවා. குறிப்பாக கௌரவ அமைச்சர் அவர்கள் ප්‍රශ්න අහනවා කියලා කියන්නේ. අதாவது මම පොඩේ අර නැගිටලා ඉන්න මම උත්තරයක් දෙන්න කියලා කියන්නේ එකම ප්‍රශ්න අහන්න එපයි කියන්නේ. හරි. මම අපේ අවධානය යොමු වෙලා තියෙනවා. දැන් අලි ප්‍රශ්නට වෙනම ඇමතිවරයෙක් පත් කරලා තියෙනවා. අලිවට සම්බන්ධයෙන් අපි ඒකට ප්‍රතිපාදන වෙන් කරලා තියෙනවා. ඌරා රිලවා දඬුවේන මොනරා මේ වඳුරා මේ පිළිබඳ දැන් අපි සාකච්ඡා කරගෙන අපිට පොඩි කාලයක් දෙන්න. අපි දන්නවා මේකෙන් 125ක් වඩා හානි සිද්ධ වෙනවා. මේකට අපි කඩිනම් පිළියමක් දෙනවා. அதாவது நாங்கள் கேட்கல இரண்டமோடு குடிநீர் திட்டத்தை கொண்டு வர வழிகிட்டு நாங்கள். ஆனால் அது அரசியல் காரணங்களால் புலம்பி போச்சுது. அதுக்கு பிறகு நாங்கள் இந்த வடமராட்சி அந்த இதுகள் எல்லாம் செய்யறதுக்கு முயற்சி பண்ற கிட்டடியில கூட எங்களோட முன்னாள் விவசாய அமைச்சர் கௌரவ சாமல் ராஜபக்ச அவர்களும் இங்க வந்து ஆரம்பிச்சு வச்சுட்டு போனவர். இன்னும் ஒரு சில நாட்கள் எங்களுக்கு தேவை, சில வருடங்கள். ஆனால் எங்கட ஆட்சி காலத்துக்குள்ளே நாங்கள் அந்த குடிநீர் பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வு நாங்கள் கண்டுடுவோம். நன்றி. மற்றது இந்த விவசாயிகளுக்கான இறைக்கிற நீர் விநியோக தண்ணி
அதே எங்கள்ட பினாக்க குளம் இருக்கின்றது கிட்டத்தட்ட 75 ஆண்டில் நாங்கள் அதை தொடங்குவோம். நன்றி. மற்ற இந்த குழாக்கிணறு அடிக்கிற விஷயத்தை நீங்கள் இடநிறுத்தி விட்டால் நல்லது என்று நான் நினைக்கின்றேன். அந்த குழாக்கிணறு அடிக்கின்றதால எங்கள் நல்ல தண்ணி விவசாயத்துக்கு கிடைக்கின்ற நல்ல தண்ணிகளும் மாற்றம் அடைந்து கொண்டு வருகின்றது. அதை கருத்தில் கொண்டு அந்த குழாக்கிணறு அடிப்பதையும் இடநிறுத்துமாறு தயாராக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஈரமான விவசாயிகள் தமது நில இப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து இப்போ மிச்சம் காலத்திலிருந்து இந்த யாழ்ப்பாண ஆட்களுக்கு நல்லா உதவி செஞ்சில்ல. இனி அதோடு தான் கௌரவ ஜனாதிபதி சொன்னே வந்து எங்களோட மினிஸ்ட்ரியில் என்ன செய்ய வேணுமென்று பார்த்து சொல்லத்தான் நாங்கள் வந்து இப்போ விவசாயிகள் எல்லாம் அவங்க பிரச்சனை எல்லாம் சொன்னாச்சு. அது எல்லாருக்கும் நாங்கள் சொல்யூஷன் கொடுத்தாச்சு. இனி அதோடு உங்களுக்கு தெரியும் போன காலத்தில் யாழ்ப்பாணத்தில் தான் எல்லாம் எங்களுக்கு கொடுத்துச்சு. இப்போ அதெல்லாம் நிப்பட்டிருக்கு. அது இன்னொரு தரக்கு ஸ்டார்ட் பண்ண தான் நாங்கள் போகுது. அது இப்போ பேசுகிறேன்.